டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மகிழ்ச்சியானதாக இன்பமானதாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க, ஏப்ரல் 2ஆம் தேதியில இருந்து இந்த வாரம், இந்த மாதம் முழுக்கவே ஓட்டிசம் என்கின்ற ஒரு ப்ராப்ளம், அதை நோய் இல்லை என்று சொல்கிறார்கள், ஓட்டிசம் என்கின்ற ஒரு ப்ராப்ளம், அந்த ஓட்டிசம் என்கின்ற ஒரு நிலை பாடசாலை மாணவர்கள் ஆக பிறக்கின்ற குழந்தைகள், இவர்களில் ஓட்டிசம் என்கின்ற ஒரு மூளை சார்ந்த ஒரு நிலை, அந்த நிலையினால் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த வருடம் அமெரிக்காவில் 50% பிள்ளைகள் ஓட்டிச பிள்ளைகளாக பிறப்பார்கள் என்று ஆய்வுகளில் சொல்கிறார்கள். ஆக ஐரோப்பிய, அமெரிக்கா, ஆஸ்திரேலிய நாடுகளில், இந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் நிறைய இன்று ஓட்டிச பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. பிறப்பில் இருந்த காரணங்கள், அம்மாண்ட வயிற்றில் இருந்த தாக்கங்கள், பிறகு பிள்ளை பிறந்த பின்னர் அந்த உணர்வுகள் சரியாக பகிரப்படாமல், அம்மா அப்பா வேலைக்கு போகிறது, பிள்ளையோட இருக்கிற இல்லை, அந்த அம்மாண்ட உணர்ச்சி, உணர்வு, அவளுடைய முத்தம், அந்த அம்மாவோட பிள்ளை ஒருங்கிணைந்து இருக்கிற இல்லை, அந்த சின்ன பிள்ளையில அம்மா பால் கொடுக்கறது இல்லை. இது போன்ற பல காரணிகளின் தாக்கத்தினால இந்த ஓட்டிசம் என்ற ஒரு நிலை உருவாகின்றது. ஆக இந்த நிலை உருவான உடனே இந்த பிள்ளை ஒரு விசேட தேவை உள்ள பிள்ளையினுடைய ஒரு பகுதியாக இதை நோக்குகிறார்கள். ஆக இந்த ஓட்டிச நிலை கிட்டத்தட்ட தாய்க்கு ஒரு 3 மாதத்துல தாய்க்கு தெரியும். தாய் பிள்ளைய வச்சிருக்க ஒரு வேறு இடத்த பார்த்து கொண்டிருக்கும், பிள்ளை உணர்ச்சிகளை வேறு இடத்த குவியப்படுத்தும். சாதாரண ஒரு பிள்ளையினுடைய செயற்பாடுகள் இல்லாமல் இருக்கும். ஆக இதற்கு பல காரணங்கள் சொன்னாலும், பெண்கள் 35 வயதுக்கு மேலே கருவுறுதல், பிள்ளை பெற்றலை தவிர்க்க வேண்டும். இது ஓட்டிசம் மட்டுமில்லை, இன்னும் விசேட உள்ள பிள்ளைகள் கூட பிறக்கிறதுக்கு காரணம் இது என்று சொல்கிறார்கள். தாய் நல்ல வளம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆக இந்த ஓட்டிசத்தை பிறந்த பிள்ளையை என்ன செய்யணும்? அதிலிருந்து காப்பாற்றணும். அவன் தன் உணர்ச்சி கொண்டிருப்பான், நெச்சதான் செய்வான், நெச்ச நேரம் ஓடி போயிடுவான், ரோட்டில் போய் நின்றுவான், என்ன செய்யறேன்னு தெரியாது. ஒரு வகையில் ஓட்டிசக்காரன் மிக கெட்டிக்காரர் இருக்கிறார்கள், ஐன்ஸ்டீன், அதே போல AR ரஹ்மான், அப்ப இது போன்ற அப்துல் கலாம், இவர்கள் ஓட்டிசம் பாருங்க, ஒரு துறையில அவங்க புதிய நிபுணர்களாக இருப்பார்கள். அப்படி அவன் என்ன துறை என்று பார்த்து அதுக்குள்ளால அவனை வளர்த்து விடுறது, இதுதான் ஓட்டிசத்துக்கான. அப்ப பல செயலாற்றுகள் இப்ப நடக்கும். மாவட்ட வைத்தியசாலைகள்ல இதுக்கான நிவாரணங்கள் இருக்கிறது. அப்ப இந்த ஓட்டிசத்துல மருத்துவ பரிசோதனை மிக முக்கியமானது. பிள்ளைகள் பிறந்தவுடனே மருத்துவ பரிசோதனை 3 மாதம் 6 மாதம் அந்த சிஸ்டத்திலே இருக்குது. அதை செய்து கண்டுபிடித்தல். அடுத்தது பெற்றோர்களுக்கும் பாடசாலை ஆசிரியர்கள் இது தொடர்பான விழிப்புணர்வு. அதான் இந்த மாதம் முழுக்க இதை செய்ய சொல்கிறார்கள். பெற்றோருக்கு, ஆசிரியருக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு தேவையாக இருக்கிறது. அடுத்ததாக குறை நிவர்த்தி செய்கிற வகையில தலையீடுகள் செய்தல், அவர்களுக்கு செயற்பாடுகள், விசேட செயற்பாடுகள் இருக்கிறது, அவர்களுடைய கன்சன்ட்ரேஷன் எக்ஸசைஸ் கணக்க இருக்கிறது, ஒரு சர்வதேச ரீதியாக தரம் வாய்ந்த எக்ஸசைஸ் இருக்கிறது. அவர்களை இனங்காண்பதற்கு பெற்றோர்களுக்கு வினாக்கொத்து இருக்கிறது. பெற்றோர்களை கேட்கறது, எந்த பக்கம் பார்க்குற, கூப்பிட்டா வர்றாரா, அல்லது என்ன செய்கிற, இது போன்ற நிலைகள் காணப்படுகிறது. அப்ப இந்த பழக்க வழக்கங்களை மாத்துறது. அப்ப எங்கட அகல் சில நேரம் இது ஒரு வருத்தம்னு சொல்லி அங்க பூசை செய்கிறது இதுன்றது எல்லாம் போய் பிந்தித்தான் வைத்தியசாலையும் கொண்டு போகிறார். அப்ப இதை முன்னுக்கு கொண்டு போனால் இதுல இருந்து மீட்சியை பெறலாம். இப்பொழுது மிக நவீன உபகரணங்கள் வந்துவிட்டன. அப்போ ஓடிசத்துல அவர்களுடைய தலையீட்டு செயற்பாடு, கேம்ஸ், விளையாட்டுகள், ஆக்டிவிட்டீஸோட இப்போ அவர்களுக்கு இந்த ஒட்சிஜனை கூட வழங்குறது, ஒரு ஒரு மூடிய ஒரு அறைக்குள்ள ஒட்சிஜனை கூட வழங்குறது. அப்போ ஒட்சிஜனை கூட வழங்குகின்ற பொழுது அவருடைய பிரச்சனை குறைகின்றன. இவ்வாறாக இந்த ஓட்டிசம் தொடர்பான விழிப்புணர்வை நாங்கள் விரைவாக மேற்கொண்டு ஒரு சமுதாய ரீதியான இது தொடர்பான அறிவை பெறப்போமாக. நன்றி, வணக்கம்.